ஹாய் அண்ட் வெல்கம் டு நாட்டு சமையல். இந்த vlog வந்து அமாவாசை அன்னைக்கு எடுத்தது. அமாவாசை அன்னைக்கு காலையில் தான் நான் வந்து வீடெல்லாம் துடைச்சேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி நாள் வந்து நான்வெஜ்லாம் எடுத்து சாப்பிட்டதுனால அன்றைக்கி துடைக்க முடியல. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அடுப்பெல்லாம் துடைச்சிட்டு இங்கே வந்து துவரம்பருப்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். துவரம்பருப்பு பாலெல்லாம் காய்ச்சி வச்சுருக்கேன். வீடு துடைச்சிட்டு ஃபஸ்ட்டு மேட்டெல்லாம் மாற்றியாச்சு. எப்போல்லாம் வந்து வீடு துடைக்கிறனோ அப்போல்லாம் வந்து மேட்டை மாற்றிடுவேன். வாஷிங் மிஷின் கிட்ட ஒன்று இருக்கும், இங்கே ஒன்று இருக்குது. இப்போல்லாம் வந்து சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் சீப்பாக இருக்குது. ஸோ அதையே நான் வந்து நிறையா வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால அது வந்து க்ளீன் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இன்னொரு விஷயம் என்னென்னா, உருளைக்கிழங்குலே வந்து 2 டைப் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 2 டைப் இருக்குது. அதில் இது தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. அதுவே ஒயிட்டாக ஒன்று இருக்கும் பாருங்கள். அதில் வந்து பொரியல் செஞ்சால் ஸ்வீட் பொட்டேட்டோன்னு சொல்லுவாங்க பாருங்கள். அது அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஸோ எப்பயுமே இது, ஆனால் இதோட அது விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இருந்தாலும் நம்மளுக்கு டேஸ்ட்டு தான் முக்கியன்றதுனால அதை வாங்கிட்டேன். இதுவும் வந்து ஒருத்தவங்க வீட்டில், அதாவது வீட்லேயே காய்ச்ச முருங்கான்னு ஒருத்தவங்க கடையில் வாங்கலை, ஒருத்தவங்க வீட்டிலேருந்து பறிச்சு எடுத்துட்டு வந்து விற்றாங்க. அதை வாங்கிட்டு வந்தேன், ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்ட்டு. ஓரளவுக்கு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி தொடச்சி இந்த ஃபேனெல்லாம் ஓடிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், இங்கேயுமே மேட் மாற்றிட்டேன். ஸோ வந்து வீக்லி ஒன்ஸு, அதாவது அன்றைக்கி வந்து மேட்டை மாற்றுறேன்னா அதுக்கப்புறம் 2 டேஸ் கழித்து அந்த பழைய மேட்லாம் வந்து துவைச்சி போட்டுருவேன், அவ்வளோதான். இப்போ டைம் வந்து கரெக்டாக 5:15 ஆகுது. தம்பி வந்து படிச்சிட்ருக்கான். அடுத்த வேலையாக வந்து டீ எல்லாம் எதுவும் குடிக்கல. ஏன்னா இன்றைக்கி அமாவாசைன்றனால டீ ஒன்றும் பெருசாக குடிக்க பிடிக்கல. எப்பயுமே வந்து மார்னிங்கில் வந்து ஜீரக தண்ணி இல்லாட்டி வந்து மல்லி தண்ணி தான் குடிப்பேன். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி நாள் வந்து பட்டர் வந்து மெல்ட் பண்ணோம். ஸோ அதோட அந்த வானல் அப்படியே இருந்ததுனால பசங்களுக்கு மட்டும் கொஞ்சம் இட்லி உப்புமா செஞ்சிடலான்ட்டு அதை ரெடி பண்ணிட்டுருக்கேன். இட்லி உப்புமா செய்யும் போது கொஞ்சம் இட்லி பொடி சேர்த்து செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். காலைக்கு வந்து இட்லி உப்புமா, மதியானத்துக்கு வந்து பூரி கொடுத்து விட்டுலான்ட்டு பூரியும் செஞ்சு வச்சுட்டேன். அரிசி பருப்பு எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சு, இது வந்து ஈவினிங் டைமில் எடுத்தது. பசங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் செய்யலான்னு சொல்லிவிட்டு ராகியில் வந்து ஊத்தாப்பம் செஞ்சிட்ருக்கேன். ரொம்பவே ஈஸி தான் இது. வந்து கொஞ்சம் நம்ம இட்லி மாவும் அதாவது கேவூர் மாவு அப்புறம் காய்கறிலாம் போட்டு செஞ்சது தான். இது வந்து பாப்பா வந்து ஸ்வீட் சாப்பிட மாட்டான்ட்டு அவளுக்கு கொஞ்சம் காரம் போட்டு செஞ்சேன். இந்த வந்து கோகோனட் ஆயில் நம்ம ஊர்லேருந்து நம்மளே ப்ரிப்பேர் பண்ணது. இது வந்து தம்பிக்கு வந்து ஸ்வீட்டு பணியாரம், அதுவும் ராகியில் வச்சு தான் பண்ணேன். கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி வந்து ஹெல்த்தியாக கொடுக்க நம்ம கற்றுக்கணும். எப்போவுமே கடையில் வாங்கி கொடுத்து பழக்காதீங்க. இப்போ பாருங்க, நல்லா வெந்துடுச்சு. ஒன்றுமே இல்லை, இதுக்கு வந்து 1 கப்பு வந்து நீங்கள் ராகி மாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா 1/2 கப்பு வந்து அரிசி மாவு எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து கிறிஸ்பினஸ்க்காக தான் நம்ம அந்த அரிசி மாவு சேர்க்குறோம். உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக தான் இருக்குது, வெளியில் வந்து கொஞ்சம் மொறுன்னு இருக்குது, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப வேலை இருந்து, அதாவது எப்போல்லாம் வந்து வேலை செய்யணும்னு மூடு வருதோ அப்போ வந்து இழுத்து போட்டு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடுவேன். ஸோ ஒரு ஹெல்த்தியாக இருக்கட்டுமே இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சுட்டு அப்புறம் நெய் வந்து காய்ச்சி வச்சிட்டேன். சாரி, அந்த வீடியோ என்னால் எடுக்க முடியல, ரொம்ப பிஸியாக இருந்ததுனால. மீதி இருக்க அந்த மாவை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு, ஹஸ்பண்டுக்கு மறுநாள் வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இப்போலாம் வந்து பாத்திரத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக, எப்போல்லாம் பாத்திரம் செய்கிறதோ அப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கழுவி வச்சிடணும். அப்படி பார்த்திங்கன்னா ஜிங்க்கு ஃபுல்லாக பாத்திரம் வந்து நிரம்பி கிடக்கும். இப்போ அந்த மாதிரி இல்லை. இன்னொரு விஷயம் என்ன பண்ணேன்னா, இந்த ஆயில் கபோர்ட் ஃபுல்லாகவே வந்து தொடச்சி க்ளீன் பண்ணிட்டேன். ரொம்ப பிசுன்னு இருக்குது, அதனால் ஃபுல்லாக எடுத்துகிட்டு தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு எல்லா கண்டெய்னரும் மாற்றியும் விட்டுட்டேன். பிளாஸ்டிக்கில் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து சில்வரில் மாற்றி எல்லாத்தையுமே நீட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். நம்மளோட ராகி ஊத்தாப்பம் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி இந்த வெங்காயத்தை வச்சு நீங்கள் தோசைக்கல்லில் தேய்ச்சி அதுக்கப்புறம் தோசையோ இல்லை ஏதோ சப்பாத்தியோ ஏதோ போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் சில தோசைக்கல் வந்து சப்பாத்தி போட்டால்
நெக்ஸ்ட் டைம் நம்ம தோசை ஊற்றும் போது வராது. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்னா நீங்கள் வெங்காயத்தை கட் பண்ணி தேய்ச்சிட்டு ஊற்றுனீங்கன்னா நல்லா வரும். ஊத்தாப்பம் வந்து நம்ம ஒரு திக்காக தான் ஊற்றுவோம் இல்லைங்களா, அதுமாதிரி திக்காக ஊற்றியாச்சு. அதுக்கு மேலே தூவுறது வந்து என்னென்னா கேரட்டு, வெங்காயம், அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் கொஞ்சம் சாட் மசாலா, இது மட்டும்தான் ஆட் பண்ணியிருந்தேன். காரத்துக்கு வந்து கொஞ்சம் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு வேறு ஒன்றும் சேர்க்கல. இது அவள் சாப்பிட்றதே பெரிய விஷயம். கேரட்லாம் வந்து உள்ளே இறங்குமா என்னவோ டவுட்டோடையே எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தேன். நீங்கள் திருப்பி போடாமல் மேலே ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். ஏன்னா வந்து ராகி வந்து கொஞ்சம் லேட் ஆகும் இல்லைங்களா, அதனால் ஓப்பனில் வைக்காமல் க்ளோஸ் பண்ணி இது பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.